வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இன்றைக்கி ஒரு எபிசோடு என்னென்னா, குலதெய்வ கருணைகளை பற்றி, அவருடைய அருளை பற்றி ஒரு சில வார்த்தைகள். குலதெய்வ குற்றம், அடுத்தது குலதெய்வ சாபம் என்று இரண்டு வகைகளில் நம்ம குடும்பத்துக்குள்ளே, ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளேயும் பிரச்சனைகள் நிறைய இருக்கும். எந்த காரியங்களும் நடைபெறாமல் போகும். கல்யாண திருமண வைபவங்கள் நடைபெறாமல் இருக்கும். வீடு கட்டுதல் மற்றும் வீடு கட்டிய வீட்டில் குடிபுகாமல் போகுதல், இவைகள்லாம் நடக்கக்கூடிய சில சிம்டம்ஸு. ஜாதக ரீதியாக பார்க்கும்போது 5ஆம் இடத்தை பார்ப்பாங்க. அப்புறம் சனியினுடைய ஆதிக்கத்தை பார்ப்பாங்க. 5ஆம் இடத்தினுடைய கிரகம் எந்த இடத்துல எந்த கிரகத்தோடு சேர்ந்திருக்குது என்பதை ஜாதக ரீதியாக பார்த்து குலதெய்வ சாபம் இருக்கிறதா அல்லது குலதெய்வ குற்றம் இருக்கிறதா என்பதை கண்டுபிடிக்கணும். நமக்கு இந்த பிரச்சனையெல்லாம் வேண்டாம், ஒரே குழப்பம் இருக்குது அப்படின்னு சொன்னால், நம்ம வீட்டில் பலவிதமான கஷ்டங்கள், எப்பொழுதும் இடையூறுகள், குடும்பத்துக்குள்ள குழப்பம், பிரச்சனைகள் அதிகமாகிக்கொண்டே போகும். பணம் காசு வரவு செலவு வராமல் போகும். வந்த பணம் தங்காமல் இருக்கலாம். வீடு கட்ட முடியாமல் போகலாம். வீடு வாங்கி இருந்தாலும் அதை கட்ட முடியாமல் இருக்கலாம். கட்டிய வீட்டில் குடிபோக முடியாமல் இருக்கலாம். இப்படி பல பிரச்சனைகள் நமக்கு ஏற்படும் போது இது குலதெய்வத்தினுடைய குற்றமாகவோ அல்லது சாபமாகவோ இருக்கலாம் என்று நம்பலாம், நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஜோசியக்காரங்க சொல்கிறத விட இந்த மாதிரி ஒரு சிம்டம்ஸ் நமக்கு கிடச்சிதுன்னா அது போதும். அதை வச்சு நம்ம என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படி தெரிஞ்சுட்டு அதுக்கு சில ரெமடிகள் நான் சொல்கிறேன். 2 பரிகாரங்கள் கொடுக்குறேன். ஒன்று குலதெய்வ குற்றம், அதை எப்படி போகணும் அப்படின்னு சொன்னால், வீட்டில் எளிமையாக இருக்கிற முறையில் ஒரு சில பூஜையை சொல்கிறேன். இந்த தெய்வ குற்றம் உள்ளவங்க, நல்ல சாபம் உள்ளவங்க ஒரு நல்ல நாள் பார்த்து கோதுமை மாவில் செய்த பலகாரம், அதாவது அடை மாதிரி செய்துக்கணும். அதில் கொஞ்சம் சர்க்கரை, தேங்காய், ஏலக்காய் இதெல்லாம் போட்டு நல்லா பிசைஞ்சு பெரிய ரொட்டி மாதிரி ஒரு ரொட்டியை தட்டி வச்சுக்கணும். கோதுமை மாவில் செய்யணும், வேறு எந்த மாவும் கலக்கக்கூடாது. அந்த மாதிரி கலந்த கோதுமை மாவு ரொட்டியை ஒரு இடத்துல எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் கொஞ்சம் பானகம் நமக்கு எல்லாம் தெரியும். ஏலக்காய், அச்சு வெல்லம், தண்ணி அதை போட்டு எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு அதை பானகம் மாதிரி செய்து வச்சுக்கணும். கொஞ்சம் மோர் எடுத்து நல்லா காய்ச்சி அதில் மிளகாய், வெங்காயம்லாம் போட்டு நீர் மோர் ஒன்று காய்ச்சி வச்சுக்கணும். அப்புறம் 3 சாதம், ஒன்று புளி சாதம், இன்னொன்று எலுமிச்சம்பழ சாதம், இன்னொன்று தயிர் சாதம். இப்படி 3 வகையான சாதங்களை ரெடி பண்ணி வச்சுக்கணும். நம்ம பூஜைக்கு போகும்போது பூஜை பண்ணுற இடத்துல நல்லா தொடச்சிட்டு அங்கே வெறும் அகல் விளக்கு, 5 முக அகல் விளக்கு ஏற்றணும். நெய் விளக்கு ஏற்றலாம், நல்லெண்ணெய் விளக்கு ஏற்றிக்கொள்ளலாம். அதுக்கு முன்னால் ஒரு இலை, வாழை இலை போட்டு அந்த இலையில் அந்த அடை ஒரு இலையில் வச்சு அந்த அடையை கொண்டு வந்து அந்த விளக்குக்கு முன்னால் வச்சிடணும். வச்சுட்டு முன்னாடி உட்காந்து பொரியக்கடலை, அவல், அந்த பூஜைக்குரிய பொருள்கள் எல்லாம், படையல் பொருள்களெல்லாம் வச்சு இந்த பிரசாதம் இருக்குல்ல, அந்த 3 பிரசாதத்தை வச்சு இந்த பானகத்தையும் இந்த நீர்முறையும் வச்சு முன்னாடி ஒரு துண்டு விரித்து அதில் உட்காந்துக்கணும். அரளிப்பூவும் மல்லிகைப்பூவும் கலந்துக்கணும். கலந்து அந்த குற்றம் இருப்பவர்களுடைய குடும்பத் தலைவர் யாரோ அவர் உட்காந்துக்கணும். உட்காந்துக்கிட்டு இப்போ நான் சொல்கிற மாதிரி ஓம் குலதேவாப்பியோ, ஓம் குலதேவதாப்பியோ, குலதேவியை அனுக்கிரகம் ரட்சகம் நமோ நமக. ஓம் குலதேவதாப்பியோ, குலதேவியை அனுக்கிரகம் ரட்சகம் நமோ நமக அப்படின்னு
ஒவ்வொருத்தரையும் கையில் பூ எடுத்துக்கிட்டு இந்த மந்திரத்தை சொல்லி சொல்லி அந்த படைகளுக்கு முன்னாடி போட்டுகிட்டே இருக்கணும். அப்படியே ஒரு 108 முறை சொல்லணும். 108 முறை சொல்லி முடித்த உடனே தேங்காய் உடைச்சி தீபாரதனை காட்டி சூடஞ்சாம்பிராணி ஊதுபத்தியெல்லாம் போட்டு நைவேத்தியம் பண்ணி அதை என்ன பண்ணணுன்னா, அந்த கோதுமையில் செய்த அடை இருக்கு இல்லையா, அதை 4 பகுக்கணும். 4 துண்டுகளாக போடணும். அது சொந்த வீடாக இருந்தாலும் சரி, வாடகை வீடாக இருந்தாலும் சரி, 4 மூலைகள்லையும் ஒரு சின்ன தலைவாழையில் போட்டு அதில் ஒரு துண்டு எடுத்து கொஞ்சம் பூவு கொஞ்சம் தீர்த்தம் விடணும். விட்டு காயத்ரி மந்திரம் சொல்லணும். ஓம் பூர்புவ ஸ்வஹா தத் சவிதூர் வரேனியம் பர்கோ தேவஸ்ய தீமகி தியோயோனக பிரசோதயாத். இது யார் சொல்லணும்னா, அந்த குடும்பத்தில் உட்கார்ந்த தலைவர் பூஜை பண்ணினவங்க தான் அதை செய்யணும். ஒரு 3 முறை அங்கே சொல்லணும், அந்த இடத்துல வச்சிடணும். இந்த பக்கம் 4 மூலைகள்லேயும் அந்த ரொட்டி துண்டுகளை ஒரு வாழை இலை போட்டு, சின்ன துண்டு இலை போட்டு தலைவாழை இலை போடணும். வச்சு 4 இடத்துலையும் வச்சு சாமி கும்பிட்டுட்டு நீர் வேளாவிட்டு சாமி கும்பிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து அதை எடுத்து 4 ரொட்டிகளையும் சேர்த்து வச்சு அப்படியே எடுத்துகிட்டு போய் பசுமாட்டுக்கு கொடுத்துடணும், சாப்பிட கொடுத்துடணும். பிறகு நீங்கள் தீபாரதனை செய்துட்டு அந்த பிரசாதம் இருக்கு இல்லையா, தயிர் சாதம், எலுமிச்சம்பழ சாதம், புளி சாதம்னு இருப்பீங்களா, இந்த நீர் மோர் பானகம் எல்லாம் இருக்குமில்ல, அதெல்லாம் எடுத்து குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்கள் மற்றவர்களுக்கும் இதை நீங்கள் கொடுத்துடணும். இது அமாவாசை பௌர்ணமி. மற்ற எந்த நாட்களில் வேணுனாலும் உங்களுக்கு சௌகரியப்பட்ட நாட்களில் நல்ல நேரம் பார்த்து இதை செய்யுங்க. செய்து பாருங்கள். அந்த குலதெய்வத்தினுடைய குற்றம் குறைந்து படிப்படியாக குடும்பத்தில் உள்ள சிக்கல்கள் தீர்வதை காணலாம். சரி, அப்படியும் தீரலை, எனக்கு அப்படி தான் இருக்குது அப்படின்னா அது குலதெய்வ சாபமாக இருக்கலாம். நமக்கு அது தெரியாமல் இருக்கலாம் இல்லையா, ஜாதகத்தில் பார்த்தா தான் அது தெரியும். அதனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த சாபத்தை போக்குவதற்கு ஒரு நாளை தேர்ந்தெடுக்கணும். அப்போ ஒரு பசுமாடை ரெடி பண்ணி வச்சுக்கணும். அதுக்கு இந்த வால் பக்கம் மூஞ்சி பக்கமெல்லாம் அந்த குங்குமம் மஞ்சள் எல்லாம் தடவுவாங்க. தடவி பூஜைக்கு அதை ரெடி பண்ணி வச்சிடணும். அதனுடைய வால் பக்கத்தில் ஒரு விளக்கு வச்சு ஒரு இலை போட்டு அதில் கொஞ்சம் பச்சரிசி, கொஞ்சம் அச்சு வெல்லம், ஒரு கிளாஸு பால், 3 வச்சிடணும். அப்போ அந்த மந்திரம் என்ன சொல்லணும் அப்படின்னா, ஓம் குலதேவதா சாப நிவாரணாய 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 ஸ்ரீம்பட் ஸ்வாகா. ஓம் குலதேவதா சாப நிவாரண நிவாரணாய நிவாரணாய ஸ்ரீம்பட் ஸ்வாகா. இப்படி 3 தடவை நீங்கள் சொல்லிக்கிட்டே சுற்றி வரணும். அந்த மாடை சுற்றி வந்துடணும், வந்து கும்பிட்டுணும். இது மாதிரி 3 முறை சுற்றி வரணும். அதுக்கப்புறம் தீபத்தை எடுத்துகிட்டு, அந்த கற்பூர தீபத்தை எடுத்துகிட்டு 3 தடவை அதை மந்திரத்தை சொல்லி 3 தடவை வலம் வந்து நிற்கணும். அதுக்கு பிறகு தண்ணி எடுத்துகிட்டு போய் சுற்றிலும் காத்தி நீராஜனம் காட்டி நீராஜனம் அப்படி சொல்லுவாங்க. காட்டிட்டு தேங்காய் பழம் உடைச்சி வச்சு சாமி கும்பிட்டு, சாமி குலதெய்வமே, என்னுடைய முன்னோர்கள் செய்த பாவமோ இல்லை முன்னோர்கள் செய்த குற்றமோ இல்லை நாங்கள் தெரிந்தோ தெரியாமலோ செய்யக்கூடிய குற்றங்களோ சாபங்களோ எதுவாக இருந்தாலும் மன்னித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படி சொல்லி சங்கல்பம் செய்துடுங்க. செஞ்சு சாமியை நல்லா கும்பிட்டுட்டு அந்த பசுமாட்டுக்கு இந்த அச்சு வெல்லத்தையும், இந்த வெல்லம் இருக்கு இல்லையா சர்க்கரை, அந்த கரும்பு சர்க்கரை, அதை எடுத்து போட்டு அரிசி போட்டு அந்த பால் எடுத்து வச்சிருக்கீங்களா, பாலை ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா பிசைஞ்சு சுத்தமாக பால் முழுவதையும் ஊற்றி பிசைஞ்சு அதை அப்படியே எடுத்து பசுமாட்டுக்கு சாப்பிட கொடுத்துடணும். இது குலதெய்வ சாபம் நீங்கும். முதல்ல சொன்னது குலதெய்வ குற்றம் அல்லது சாபம் எதுவாக இருந்தாலும் கேட்கும். அது மாதிரி செய்து உங்களுடைய குடும்பத்தில் உங்களுடைய குலதெய்வம் தான் உங்களுக்கு பல காரணங்களாக நமக்கு நிற்கும். அதில் என்ன கேட்டிங்கன்னா, நம்ம செஞ்சுருக்க மாட்டோம், நம்ம முன்னோர்கள் செய்த குற்றங்கள் ஏதாவது இருக்கலாம். பூஜை வழிபாடுகள் செய்யாமல் இருக்கலாம், இல்லை வேண்டுதல்கள் வைத்து அதை நிறைவேற்றாமல் இறந்து போயிருக்கலாம். அதனால் நமக்கு அது தெரியாமலும் இருக்கலாம். முதல்ல குலதெய்வம் எங்கே இருக்குன்னே தெரியாமல் சில பேருங்க இருக்காங்க.
அப்படியேப்பட்டவங்க எல்லாரும் இந்த மாதிரி சில பூஜைகளை செய்தீங்கன்னா வாழ்வில் நல்ல சிறப்பாக இருக்கும், எல்லா கஷ்டங்களும் நீங்கும் என்று சொல்லிக்கொள்கிறேன். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.